பாரதியோட கதை. பாரதியை வைத்தே பாரதியின் கதையை முடித்திருக்கிறார் ஐயா அந்த நூல்ல. அதை கண்டிப்பா நீங்க தமிழர்கள் எல்லோரும் இந்த பாரதியை பத்தி, இந்த பழைய புண்ணாக்கை நம்ம கிட்ட சரடு விடுறாங்கல்ல, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை படிக்கணும். டெட்பாடி ஆன சீமானை எடுத்து அடக்கம் செய்வதற்கு தான் வந்திருக்கிறோம். பெரியாரை தொட்ட நீ கெட்ட அப்படின்ற மாதிரி என்னைக்கு நீ பெரியாரை சீமான் தொட்டாரோ அன்றைக்கே சீமான் கதை முடிந்து விட்டது. உங்க தாத்தா மாப்போசி, கட்டமீச மாப்போசி, நீ ஒரு இன்னொரு கட்டமீச, உங்களை எல்லாரையும் தமிழ்நாடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப பாரதியார் யாரு? சும்மா அட்டகத்தி. பெரியாரோட பேச்சு வந்து இருக்குது, அதை கேட்டு பாருங்க, யூடியூப்ல இருக்குது. செந்தமிழ் நாடுன்னும் போதை நிலை வெங்காயம் வந்து காதுக்குள்ளே அப்படின்றாரு. இது வந்து சீமானுக்கு வந்து தாங்க முடியல. சீமான் உடனே வந்து அவரு மண்டிக்காரரு, என்ன பெரியார் மறைச்சாரா மண்டிக்காரன்னு? நீ உன்னோட பின்புலத்தை பத்தி பேச வேணாம்னு நினைக்கிறேன். நான் வந்து திரும்ப இந்து மதத்துக்கு வந்தா பரவாயில்ல, தன்னோட அப்பனையும் கூப்பிட்டு வந்தான்னா அவன் வந்து சைமன் மட்டும்தான். எதுக்காக? RSS பாஜக கும்பலிடம் வாங்கி தின்பதற்காக. தன்னோட அப்பா பெரிய மாத்திருக்கிறாரு, இதை நம்ம சொல்லல, அவரோட கூடவே இருக்கிறாருல பக்க துணையா, பக்க பூசாரி களஞ்சியம், அவர் வந்து சொல்லிருக்கிறாரு. தமிழை திருடிய திமுகவுக்கு பெரும் சவால் சீமான். அதாவது இந்துஸ்தானத்தின் ஒரு அங்கம். இவன் தமிழ் தேசியவாதி. சாதியை ஒழிப்பதற்கு எங்களுக்கு தனி நாடு வேண்டும், தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கிய தந்தை பெரியார் தமிழின விரோதி. இது எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமானது. இந்த நாட்டுல இதையா வந்து பேசிட்டு இருக்கிறான். அந்த அயோக்கியனை நாம் நடமாட விடலாமா? காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் மலையும் கடலும் எங்கள் கூட்டம், இதை விட உயிர்மனை எங்கேயாவது இருக்காடா? என் பாட்டம் பாடிட்டான்டா அப்படின்னு வந்து சொன்னாரு. எனக்கு இந்த அரசியல் புரிதல் வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி நானும் தற்கொலையை போல பாரதி சொன்னான், பாரதி சொன்னான் அப்படின்னு இப்படி எல்லாம் மேடையில பேசிட்டு இருந்தோம். அப்ப மீண்டும் இந்த கவிதையை படிக்கிறோம். அப்பொழுதுதான் நண்பர்களே எனக்கு ஒரு ஹைக்கூ தோன்றியது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, கோகுல்ராஜ் இளவரசன் தாழ்த்தப்பட்ட ஜாதி, இது மனுநீதி அப்படின்னு வந்து ஒரு கவிதையை எழுதினேன். இப்படிப்பட்டதுதான் பாரதியாரோட கவிதை. கற்பு நிலையென வந்தால் இரண்டு கட்சிக்கும் அதை பொருவில் வைப்போம். பாராயம் பாட்டன் பெண் விடுதலை எப்படி பாடுகிறாரு அப்படின்னு ஏன்டா சாவடிக்கிறீங்க? அப்ப பாரதி பின்னாட்களில் என்ன எழுதுறாருன்னா, சகுந்தலை, கீதை, அலாயினி, இவங்க எல்லாரும், இவர்கள் மட்டும்தான் உத்தமமான பெண்கள். இந்த ஸ்திரீகள் தான் வந்து கணவன் செத்த பின்னாடி உடன்கட்டை ஏறினாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுலயும் முக்கியமான விஷயம் பார்க்கணும். பாரதியாரினுடைய கொள்கையை பாரதியார் மனைவியே வந்து நிராகரிச்சிட்டாங்க. பாரதி இறந்த பிறகு அவங்க உடன்கட்டை ஏறல. ஆனா பாரதியோட கருத்து என்ன? உடன்கட்டை ஏறுகின்றதுதான் பாரதியினுடைய கருத்தா இருக்குது. ஆல்ரெடி வந்து ஏற்கனவே ஆம குஞ்சிங்க, அது தற்குறிங்களா மாறி இப்ப விஜய் பக்கம் வந்து டிராவல் ஆகி போயிட்டு இருக்கிறாங்க. அதனால சீமானினுடைய கதை இந்த தேர்தலோடு முடிய போகிறது. இந்த கூட்டம் அப்படின்றது பாரதி, அதாவது RSS நடத்திய, RSS விஜில் அமைப்பு நடத்திய பாரதி கண்ட வந்தே மாதரம் அப்படின்ற தலைப்பிலான கூட்டம். அந்த தலைப்பில் சீமான் காலிச்சேர்கள், காலிச்சேர் வந்துருச்சு, கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. இப்ப இது இன்னைக்கு என்னன்னா, டெட்பாடி ஆன சீமானை எடுத்து அடக்கம் செய்வதற்கு தான் வந்திருக்கிறோம். பெரியாரை தொட்ட நீ கெட்ட அப்படின்ற மாதிரி என்னைக்கு நீ பெரியாரை சீமான் தொட்டாரோ அன்றைக்கே சீமான் கதை முடிந்து விட்டது. ஈரோட்டில் தேர்தல் நடந்தது, என்ன ஆனுச்சு? பாஜகவுக்கு விழுற 10,000 ஓட்டும் நாம் தமிழருக்கு விழுந்த 10,000 ஓட்டும் தான். திமுக நாம் தமிழர் ரெண்டு கட்சிகளுக்கு இடையே போட்டி. இதுல மொத்தமா ஈரோட்டு மக்கள் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஏடிஎம்கே காரங்க கூட வந்து டிஎம்கேவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அது பெரியாருக்காக விழுந்த ஓட்டு. அப்ப சீமான் ஒரு செத்த பாம்பு. சீமானே மேடையில சொல்றாரு, நான் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள் எண்ணிக்கையை விட காலி சேர்களின் எண்ணிக்கை தான் அதிகமா இருக்குது அப்படின்னு RSS கூட்டத்துல. அந்த அளவுக்கா முட்டாள்களாக தமிழர்கள் இருக்கிறாங்க. உங்க தாத்தா மாப்போசி, கட்டமீச மாப்போசி, நீ ஒரு இன்னொரு கட்டமீச, உங்களை எல்லாரையும் தமிழ்நாடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது பெரியார் யாருன்னா, சனாதன பாரதியும் சமத்துவ பெரியாரும் அப்படின்னு வந்து நம்முடைய தோழர்கள் வந்து தலைப்பு வச்சிருக்கிறாங்க. ஆனா பெரியார் யாருன்னா, வேதம், புராணம், இதிகாசம், சாஸ்திரம், உன்னுடைய ராமன், உன்னுடைய கிருஷ்ணன், உன்னுடைய யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்களெல்லாம் சந்திச்சவர். அப்ப பாரதியார் யாரு? சும்மா அட்டகத்தி. பெரியாரோட பேச்சு வந்து இருக்குது, அதை கேட்டு பாருங்க, யூடியூப்ல இருக்குது. செந்தமிழ் நாடுன்னும் போதை நிலை வெங்காயம் வந்து காதுக்குள்ளே அப்படின்றாரு. அதை சொல்லிட்டு பெரியார் வந்து வெறுமனே செந்தமிழ் நாட்டை கிண்டல் செய்யல. நீ சொல்லிட்டா போதுமாடா உன் பெருமைய? வெளிநாட்டுக்காரெல்லாம் சொல்லணும். வெளிநாட்டுக்காரன் உன் நாட்டோட லட்சணத்தை பத்தி என்ன சொல்றான்?
இந்த நாட்டினுடைய பெண்கள் நிலை என்ன, இந்த நாட்டினுடைய கல்வி நிலை என்ன, இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான உழைக்கும் மக்களினுடைய நிலை என்ன அப்படின்றத அவன் சொல்லணும்டா. நீ பாடிட்டா போதுமோ அப்படின்னு பெரியார் கேட்கிறாரு. அதுதான் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே வெங்காயம் வந்து காதுக்குள்ளே அப்படின்றாரு. இது வந்து சீமானுக்கு தாங்க முடியல. சீமான் உடனே அவரு மண்டிக்காரரு. இது என்ன பெரியார் மறைச்சாரா மண்டிக்காரருன்னு? நீ உன்னோட பின்புலத்தை பத்தி பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப பேசியாச்சு. அதாவது எதற்காக, அதாவது இழிவை நீக்குவதற்காக இந்தியாவில் மதம் மாறி இருக்கிறார்கள் தோழர்களே. இஸ்லாமியர்களாக, கிறிஸ்தவர்களாக, பௌத்தர்களாக தங்களுடைய ஜாதி இழிவை, பிறப்பு இழிவை நீக்குவதற்காக மதம் மாறி இருக்கிறார்கள். அப்படி மதம் மாறிய ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருத்தன் தான் திரும்ப இந்து மதத்துக்கு வந்தா பரவாயில்ல, தன்னோட அப்பனையும் கூட்டு வந்தான்னா அவன் சைமன் மட்டும்தான். எதுக்காக? RSS பாஜக கும்பலிடம் வாங்கி தின்பதற்காக. தன்னோட அப்பா பேரையா மாத்திருக்கிறாரு. இதை நம்ம சொல்லல, அவரோட கூடவே இருக்கிறாருல பக்கத்துணையா, பக்க பூசாரி களஞ்சியம், அவர் சொல்லிருக்கிறாரு. அப்ப இப்ப விஷயத்துக்கு வருவோமே. இப்ப அந்த கூட்டத்தில் இப்படி காலி சேர்கள் மத்தியில தான் சீமான் உரையாற்றுறாரு. அந்த தலைப்பு வந்தே மாதரம் என்போம், அதாவது பாரதி கண்ட வந்தே மாதரம் அப்படின்னு இப்ப இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில், மக்களவையில், மாநிலங்களவையில் தொடர்ச்சியா விவாதிக்கப்படுகிறது. வந்தே மாதரம் என்கின்ற அந்த பாடல் எழுதப்பட்டு 150 ஆண்டுகளை தொட்டுவிட்டது. அதனால் நாங்கள் தேசபக்தியை கொண்டாடுவதற்காக இது இரு அவைகள்லயும் விவாதம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப அதை ஒட்டித்தான் இந்த கூட்டத்தை RSS ஏற்பாடு செய்கிறது. அர்ஜுனமூர்த்தி தலைமை தாங்க. பாரதியாரினுடைய கொள்ளுப்பேரன், எள்ளுப்பேரன் வரைக்கும் இருக்கிறாங்க. கொள்ளுப்பேரனும் அதுல கலந்து கொள்ள. கேவலத்திலையும் கேவலம் என்னன்னா, பாரதியார் முதல் புலியா, பிரபாகரன் அவரோட வழி தோன்றலாம். பிரபாகரனை எந்த அளவிற்கு இந்த நபர் கேவலப்படுத்துகிறார் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த வந்தே மாதரம் அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்சம் வரலாற்று ரீதியா பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நேரம் தாமதம் தான் ஆயிருச்சு. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் நிறைய இருக்குது. சுருக்கமா சொல்றேன். வந்தே மாதரம் அப்படின்றது பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படின்ற வங்கத்தை சார்ந்த ஒருவரால் எழுதப்படுகிறது. அவரும் ஒரு கவிஞர். அவர் என்னவா இருந்தார் அப்படின்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தாரு. அந்த பங்கிம் சந்திரர் அவர் எழுதினதுதான் இந்த வந்தே மாதரம் அப்படின்ற பெங்காலும் சமஸ்கிருதமும் இணைந்த இந்த தேசிய பாடல்னு இன்னமும் இருக்கிற நம்முடைய வந்தே மாதரம் பாடல். அந்த பாடல் எதற்காக எழுதப்படுகிறது அப்படின்னா, ஆனந்த மடம் அப்படின்னு அவர் ஒரு நாவல் எழுதுறாரு. அந்த நாவல் 1882 வெளியாகிறது. 1870களிலே இவர் வந்தே மாதரம் பாடல் எழுதுறாரு. அது ஒண்ணும் கிடையாது. அந்த ஆனந்த மடம் அப்படின்ற நாவல் எதை பத்தி அப்படின்னா, 1770களில் வங்காளத்தை மீர் ஜாஃபர் என்கின்ற நவாப் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். கொடிய பஞ்சம் வருகிறது. அதற்கு எதிராக, அந்த கதையை சொல்றேன், அதற்கு எதிராக இந்து சாமியார்கள், சன்னியாசிகள் ஒன்று திரண்டு பார்வதி, லட்சுமி, துர்கை, காளி தேவி இதுக்கு முன்னாடி சபதம் ஏற்கிறார்கள். நாங்க போய் நவாபின் கஜானாவை கொள்ளையடிக்க போகிறோம், நாங்க போய் மசூதிகளை இடிக்க போகிறோம் அப்படின்னு சபதம் ஏற்கிறார்கள். அந்த சபதம் ஏற்கக்கூடிய அந்த காட்சியில், அந்த இடத்துலதான் ஆனந்த மடம் நாவல்ல இந்த பாடல் இடம்பெறுகிறது. அதாவது இந்துக்களை அணிதிரட்டி முஸ்லிம்களுக்கு எதிராக போரை நடத்துவது, பிரிட்டிஷார் கையில் ஆட்சியை ஒப்படைப்பது, இதுதான் அந்த ஆனந்த மடத்தின் நாவலினுடைய யோகிதை. இதுதான் இவர்களுடைய தேசபக்தி. பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்டா வேலை செய்யறவர் தேசபக்தியை ஊட்டுறாரு. அது எப்படிப்பட்ட தேசபக்தி? சாவர்கருக்கு இருந்த அதே தேசபக்தி. நாங்க உங்களுக்கு விசுவாசமா இருக்கிறோம், நீங்க இந்த நாட்டை விட்டு போறப்ப இது இந்து ராஜ்யமா எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போங்க. முஸ்லீம் விடுதலைக்காக போராடுறானா ஒடுக்கு, இன்னும் யார் யாரெல்லாம் போராடுகிறார்களோ எல்லாரையும் ஒடுக்கு. அது அவருடைய கருத்து, சந்திரருடைய கருத்து. அதே கருத்து தான் சாவர்கரினுடைய கருத்து, அதே கருத்து தான் பாரதியாரினுடைய கருத்து. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான வரலாற்று பின்னணி கொண்டதுதான் 1937 இந்த வந்தே மாதரம் பாடலுக்கு எதிராக சுபாஷ் சந்திர போஸ் குரல் கொடுக்கிறாரு. இது இஸ்லாமியர்களை, இந்த நாட்டில் பலதரப்பட்ட மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறப்ப இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துகின்ற, கொச்சைப்படுத்துகின்ற ஒரு இந்து மத பாடலை எப்படி நம்முடைய தேசிய பாடலாக அறிவிக்க முடியும் அப்படின்னு சுபாஷ் சந்திர போஸ்
குரல் எழுப்பி இருக்கிறார். சுபாஷ் சந்திர போஸ் யாரு? உண்மையான சுதந்திர வீரர். இவர்கள் எல்லாம் யார்? பாரதி சொன்னது போல பாரதியும் ஒரு நடிப்பு சுதேசி, இவர்களும் ஒரு நடிப்பு சுதேசிகள். அப்படிப்பட்டவர்கள்லாம் இதுதான் அந்த வந்தே மாதரத்தினுடைய ஹிஸ்டரி. அது 1875 உருவானதா ஒரு முடிவு செய்து இப்ப 150வது ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. அதை ஒட்டி சீமானை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதல் என்போம் அப்படின்றார் சீமான். அதாவது பாரதியாரு மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்னாலே பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் மாநில சுயாட்சியை கோருவதற்கு முன்னாரு மாநிலங்களை பற்றி பேசியது பாரதி அப்படின்னு சொல்றாரு சீமான். சீமான் சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு பாரதியினுடைய அந்த வந்தே மாதரம் பாடல் தோழர் ஏற்கனவே குறிப்பிட்டதுதான். அந்த வந்தே மாதரம் பாடல் என்னன்னா, வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இது தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றே, ஈன பறையர்களேனும் அவர் எம்முடன் வாழ்ந்திங்கு இருப்பவர் அன்றோ, சீனத்தவர் ஆயிடுவாரோ, பிற தேசத்தவர் போல் தீங்கிழைப்பாரோ, 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் புகழென்ன நீதி, ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தார் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ. முதல்ல பாரதி சொல்றாரு, டே ஈனப்பறையா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து நீ நானும் சகோதரன் தாண்டா, இங்க 1000 ஜாதியா இருந்துக்கலாம், பார்ப்பன மேலாண்மை எங்களுடைய தலைமையில இந்த சமூகம் இயங்கட்டும். அதுதான் பாரதியினுடைய வந்தே மாதரம் அப்படின்ற அவருடைய முழக்கம். வேற ஒண்ணுமே அந்த முழக்கத்தில் கிடையாது. சீமான் இதை பத்தி பேசுறாரு. பேசின உடனே குருமூர்த்தி பாரதியாரை பற்றி சீமான் கேட்க வேண்டிய அபாரமான உரையை நிகழ்த்தி இருக்கிறார். பாரதியாரை ஏற்ற தமிழ் தேசியம், பாரதி பாடிய சேதமில்லாத இந்துஸ்தானத்தின் அங்கம், தமிழை திருடிய திமுகவுக்கு பெரும் சவால் சீமான். அதாவது இந்துஸ்தானத்தின் ஒரு அங்கம். இவன் தமிழ் தேசியவாதி, சாதியை ஒழிப்பதற்கு எங்களுக்கு தனி நாடு வேண்டும், தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கிய தந்தை பெரியார் தமிழின விரோதி. இது எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமானது. இந்த நாட்டில் இதையே பேசிட்டு இருக்கிறான். அந்த அயோக்கியனை நாம் நடமாட விடலாமா? இப்ப ஆல்ரெடி ஏற்கனவே ஆம குஞ்சிங்க அது தற்குறிங்களா மாறி இப்ப விஜய் பக்கம் டிராவல் ஆகி போயிட்டு இருக்கிறாங்க. அதனால சீமானினுடைய கதை இந்த தேர்தலோடு முடிய போகிறது. அப்ப இப்படித்தான் பாரதியாரினுடைய கண்ணோட்டம் இருக்குது. விடுதலை பற்றிய கண்ணோட்டம் என்ன? 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் என்ன புகழ் நீதி, ஜாதியை ஒழிப்போன்னு இல்ல, 1000 தான் இருந்தாலும் வெளியில இருந்து எங்களை ஆளக்கூடாது. அதுதான் பெரியாரினுடைய விடுதலை பற்றிய கண்ணோட்டமும் பாரதியாரினுடைய விடுதலை பற்றிய கண்ணோட்டமும் எத்தகையது. பெரியார் கேட்கிறாரு, என்னடா சுதந்திர நாள் அப்படின்னு சொல்ற, ஜாதி இருக்குது இந்த நாட்டுல, பாப்பா சூத்திரன் பஞ்சம அப்படின்ற வேறுபாடு இருக்கிறது, அப்ப இது எப்படி சுதந்திரமாக இருக்க முடியும் அப்படின்றதான் தந்தை பெரியாரினுடைய கேள்வி. ஆனா பாரதியாரினுடைய சுதந்திரம் எப்படிப்பட்டது அப்படின்னு பாருங்க. முன்னாடியே பாடிட்டாராம், ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே அப்படின்னு. பார்ப்பனரை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியரை துறை என்ற காலமும் போச்சே அப்படின்னு இப்படி எல்லாம் பாரதி ஆவேசமா வராரு. ஆனா இத அவர் அவருடைய நண்பருக்கு படித்து காட்டுகிறார். படித்து காட்டுறப்ப அவருடைய நண்பர் கேட்கிறாரு, என்னங்க எப்ப பார்த்தாலும் பாப்பானை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பாரதியார் ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்கிறார். அந்த விளக்கம் தான் பாரதியாரை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம். யார்கிட்ட சொல்றாருன்னா, மண்டயம் சீனிவாசன் அப்படின்றவர் இந்தியா வார ஏட்டின், அதாவது பாரதியார் பிறகு பணியாற்றிய இந்தியா சுதேசமித்திரனுக்கு அப்புறம் இந்தியா இதழுக்கு வேலை செய்யறாரு. அதுல உரிமையாளர்களில் ஒருவரான மண்டயம் சீனிவாசன் சொல்றாரு, எம்மிடம் பாரதியார் அடிக்கடி வருவதுண்டு, எது பாடினாலும் தான் விசேஷமாக எது எழுதினாலும் என்னிடத்தில் அதை முதலில் காட்டாமல் இருக்க மாட்டார். நான் என்ன வேலையாக இருந்தாலும் அதை சட்டை செய்யாது தனி இடத்திற்கு அழைத்து போய் படித்து காட்டுவார். இவர் எழுதிட்டு டார்ச்சர் பாருங்க அது எப்படின்னு, நீ வந்தே ஆகணும், தனியா படிச்சு காட்டே ஆகணும், படித்து காட்டுவார். அவருடைய பூபேந்திர விஜயம், சுதந்திர பல்லு, ஞானரதத்தின் முதல் பகுதி, இவைகளை அவர் ஆவேசத்துடன் படித்து காட்டியது எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது.
பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே என்ற பாட்டில் தாழ்ந்த நிலைமையில் கிடக்கும் பார்ப்பானை ஏன் பழிக்கிறீர் என்று நான் கேட்டதற்கு மண்டயம் சீனிவாசன் வந்து பாரதியார் கேட்கிறாரு. அவனே வந்து பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு இந்த ஒடுக் பார்ப்பனர்கள், இவங்கெல்லாம் ஒடுக் பார்ப்பனர்கள் தனி வகை. நம்மளே பார்ப்பனரே ரொம்ப பின்தங்கிய நிலைமையில தான் இருக்கிறான், அவனை பத்தி ஏன் நீங்க பழிக்கிறீன்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து பாரதியார் சொல்றாரு, நான் பழிக்கவில்லையே, அவன் அந்த உயர்ந்த நிலைக்கு அருகனல்ல, தாழ்ந்து கிடக்கிறான் என்றுதானே நானும் சொல்கிறேன். அதாவது பாரதியோட கருத்து என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் நல்ல பார்ப்பான், வேதம் ஓதினால் மாதம் மும்மாறி பொழிந்தது. இப்ப எவனும் காலையில எழுந்திரிச்சு சந்தியாவந்தனம் சொல்றது இல்ல, சுக்கலாம்பரதம் நக்கலாம்பரதம் அப்படின்னு சொல்றது இல்ல. இதுதான் பாரதியாரோட பிரச்சனை, வேற எதுவுமே பாரதியாரோட பிரச்சனை கிடையாது. பாரதியார் தன்னுடைய கவிதையில் எழுதுறாரு, வேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், நீதி நிலை தவறாமல் தண்ட நியமங்கள் செய்பவன் நாய்க்கன், பண்டங்கள் விற்பவன் செட்டி, பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி, 4 வகுப்பும் இங்கே ஒன்றே, இந்த 4ல் ஒன்று குறைந்தால் வேலை தவறி சிதைந்தே செத்து வீழ்ந்திடும் மானிட சாதி. 4 வருடம் அழிந்து விட்டால் இந்த மானிட சாதியே அழிஞ்சிருன்றாப்ல. அதாவது தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லைன்னா சோறு போடக்கூடாது, ஜகத்தை அழிச்சிடணும். அப்ப 4 வருடத்துக்கு என்னையா பண்ணும் அப்படின்னா, 4 வருடம் இருந்தாதான் மானிட சாதி வந்து இருக்கும். இதெல்லாம் பாரதியாரினுடைய அவருடைய சிந்தனையினுடைய எல்லைகள். வேள்விகள் கோடி செய்தால் சதுர்வேதங்கள் 1000 முறைப்படுத்தால் மூலும் நற்புண்ணியம் தானே. இதெல்லாம் ஒழுங்கா செய்யுங்க, எல்லா புண்ணியமும் வரும் அப்படின்றதுதான் பாரதியினுடைய கருத்து. யாமறிந்த இவர் சொல்றாரு சீமான், யாமறிந்த புலவரிலே கம்பன் போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல், இப்படி பாரதியார் சொல்லிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, பாடுறா என் பாட்டை வந்து எப்படி வந்து என்னோட பாட்டன்களை பாடி இருக்கிறான்னு சொல்லிட்டு, பாரதி செய்ய துணியாததை சீமான் செய்யறாரு. என்ன சொல்றாருன்னா, வள்ளுவரினுடைய குரல் புரியலையா, அதுக்கு பொழிப்புரை தேவைப்படுதான். மற்ற எல்லா நூல்களுக்குமே தமிழில் வந்த அத்தனை நூல்களுக்கும் பொழிப்புரை தேவைப்படுகிறது. ஆனால் பாரதியாரினுடைய நூலுக்கு பொழிப்புரையே தேவையில்லை அப்படின்னு எவ்வளவு சிறுமைப்படுத்துறாரு பாருங்க. பாரதியார் தான் இப்படி எளிமையான கவிதை எழுதினாரா? திருவள்ளுவர் எழுதலையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் புரியலையா? கற்க கசடர நிற்க அதற்கு தகண்டாரு புரியலையா? பறந்து கெடுக உலகை ஏற்றியான்னு சொல்லிருக்கிறாரு. அதாவது இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றியான்றாரு. எப்பொருள் யார் யார் வாய்ப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றாரு. சீமானே ஒரு குரலை மேற்கோள் காட்டுறான், ஈன்றால் பசி காண்பால் ஆயினும். இந்த குரலை வந்து பொழிப்புரை இல்லாம நம்மளால படிக்க முடியுமா? கூச்சமே இல்லையடா உனக்கு, இப்படி ஒரு பிழைப்பை பிழைக்க வேண்டுமா? பாரதியார் வார்த்தையில சொல்லணும்னா, சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு உனக்கு ஏன்டா இந்த பிழைப்புன்ற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். அதாவது அந்த குரலையே வந்து ஒரே ஒரு முறை சொல்லி பாருங்க. பெரியார் அற்புதமா திருக்குறளை பத்தி எழுதியிருக்கிறாரு, ஒரு புத்தகமே ஆசிரியர் போட்டிருக்கிறாரு தொகுத்து. அதாவது திருக்குறளை பொறுத்தவரை பெரியார் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. இது நாள் வரைக்கும் நான் மற்றவர்களுடைய உரைகளை நான் படித்தேன், பரிமேலழகரின் உரையை படித்தேன், அதனால் திருக்குறளை தவறாக புரிந்து கொண்டேன். ஆனால் தமிழ் அறிஞர்கள் என்னிடம் வந்து சொன்னார்கள், திருக்குறளில் எத்தனை மேன்மை இருக்குது பாருங்க அப்படின்னு. நான் என் கருத்தை மாற்றிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம தமிழ் மக்களாகிய நமக்கு சொல்றாரு, எவன் எழுதின உரையும் வாங்கி படிக்காத, நீயா திருக்குறளை படிச்சினாலே புரிஞ்சிடும் அப்படின்றாரு. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் அந்த குறள். அந்த குறள் என்ன? ஈன்றால் பசிகாண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. தன்னுடைய பெற்ற தாய், ஈன்றெடுத்த தாய் பசியோட துடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு சான்றோர் அறிவார்ந்த மக்கள் வந்து எந்த செயலை விரும்ப மாட்டார்களோ அதை செய்யாதே, திருடாத, கொள்ளடிக்காத, அதை கொண்டு போய் உங்க அம்மா வயிற்ற நிரப்பணும்னு நினைக்காத. இது தெளிவா புரியுதா இல்லையா? இது பாமரனுக்கும் புரியும், ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் மனித பிறவிகளுக்கு புரியும், ஆனா சீமானுக்கு புரியாது. அடுத்து இந்த பிராமண கடப்பாறை, அது நமக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இந்த பிராமண கடப்பாறை? இந்த பிராமண கடப்பை திராவிட இருப்பை வந்து பிராமண எதிர்ப்பு பேசிதான் திராவிட இருப்பு உருவாயிருக்கா? பார்ப்பன எதிர்ப்பு பேசிதான் உருவாயிருக்குதா? நமக்கான வாய்ப்புகளை பார்ப்பனர்கள் பறித்தார்கள். 2000 ஆண்டுகளாக சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும்
என்ன தண்டனை விதிக்கப்பட்டது? சொத்து சேர்ப்பதற்கு தடை, ஆயுதம் ஏந்துவதற்கு தடை, கல்வி கற்பதற்கு தடை. இந்திய சமூகத்தில் புரட்சியே வரல. அதனாலதான் அண்ணல் அம்பேத்கர் எதிர்ப்புரட்சின்ற நூல்ல எழுதுறாரு, பகவத்கீதையினுடைய எழுச்சி என்றது பௌத்தத்தை வீழ்த்தி அதனுடைய எழுச்சியை கொண்டாடுவது, மிரட்டி பௌத்தத்தை வீழ்த்தியது. இப்ப சொல்றாங்கல்ல வால்முனையில் மதம் மாற்றினார்கள் அப்படின்னு. உண்மையில் புஷ்யமித்திர சுங்கன்னா வால்முனையில் மதம் மாற்றினா. பௌத்த பிக்குகளோட தலையை கொண்டு வர்றவங்களுக்கு பொற்காசுகள். பௌத்த பிக்குகளா ஒருத்தர் இருந்தானா கொன்றுவேன், நீ இந்து சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மடாலயங்களை இடித்தான், ஸ்தூபிகளை, புத்தரினுடைய வாசகங்கள் பொறித்த ஸ்தூபிகளை இடித்து நொறுக்கினான். அப்ப அதையுமே அந்த இடத்திலையுமே பாரதியார் பௌத்தத்தின் மீது வெறுப்பை கக்குகிறார். அதாவது யாகங்கள் வளைத்து ஆடு மாடுகளை அதுல போட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு இருந்தோம், அப்படிப்பட்ட எங்களை இந்த யாகத்திற்கு மதிப்பிழக்க செய்து விட்டார் புத்தர் அப்படின்னு புத்தர் மீது வன்மம் கொண்டு இந்த நபர் பேசுறாரு. இப்ப இவருடைய சீமானினுடைய மொழி கொள்கைக்கு வரலாம். சீமானுக்கு என்ன மொழி கொள்கை? உங்களுக்கு நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, சீமான் எவ்வளவு தமிழ் பற்றாளரா இருக்காரு. அவருடைய மொழி கொள்கை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டிய தேவையில்லை, அன்னை தமிழ் மொழி அர்ச்சனை மொழி ஆனா போதும். அதாவது நம்ம யாரும் கோயிலுக்கு போக தேவையில்ல, அங்க எவனோ ஒரு ரேடியோ கட்டிக்கிட்டு கருவறையில இல்ல பாப்பானே தமிழ்ல பாடிட்டா போதுமா? இதுக்கு பேர் உரிமையா? இது சக்கரைன்னு பேப்பர்ல எழுதி வச்சு நக்கி இனிக்குதுங்க, ரொம்ப ஸ்வீட்டா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவதை போல இப்ப இந்த கேவலத்தை இவன் சுத்திக்கிட்டு இருக்கிறான். குடிப்பெருமை, ஜாதி பெருமை. நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நண்பர்களே, அதாவது இன்னைக்கு முருகன் தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அதுக்கு யார் காரணம்? முள் பொறுக்கி விட்டது. அதாவது அந்த காலத்தில் பார்ப்பனர்கள் சங்கராச்சாரிகள் பல்லக்கில் வரும் பொழுது முன்னாடி முள் இல்லாம கூட்டிக்கிட்டே வருவாங்களாம். அதை போல முள் பொறுக்குகின்ற வேலையை இந்த சீமான் பார்த்திருக்கிறான் கடந்த 15 ஆண்டுகளாக. முருகனை அரசியலுக்கு இழுத்துட்டு முப்பாட்டன் இந்த பாட்டன் அப்படின்னு சொல்லி, ஏண்டா முப்பாட்டன் முருகனுக்கு வள்ளி பொண்டாட்டியா இருக்க முடியும்? தேவயானை, தேவலோகத்தை சார்ந்த தேவயானை எப்படி தமிழ் கடவுள்னு நீ சொல்ற முருகனுக்கு மனைவியா இருக்க முடியும்? அப்ப இந்த முருகனை அரசியலுக்கு இழுத்துட்டு அரசியல் படுத்தி இன்றைக்கு பார்ப்பனர்களுடைய கையில் ஒப்படைத்திருக்கிறான். முருகன் முருகன் வேல் யாத்திரை போனது, அதுக்கு அடித்தளம் போட்டது யார்? முருகனை வச்சு இத்தனை சர்ச்சைகள் கிளப்புறாங்களே, அதுல அடித்தளம் போட்டது யார்? திருப்பரங்குன்றத்துல யோசிச்சு பாருங்க, தர்காவுக்கு பக்கத்துல ஒரு கல்லை நிக்க வச்சிருக்கிறாங்க, அது சர்வே கல்லு, ஆனா அங்கதான் ஏத்துவன்றான். அதுக்கு ஊர்ல திண்டுக்கல்ல ஒரு பட்ட கல்லு, துணி துவைக்கிற கல்லு படுத்து இருக்குது, அதுவும் ஜிஆர்எஸ் தீர்ப்பு. அது மண்டு கருப்பண்ண சாமி கோயில், அது ஒண்ணுமே இல்ல, ஒரு 3 மீட்டர் ஒரு சீம கருவேல மரத்துக்கு அடியில் இருக்குது. அங்க தர கன்னியாகுமரியில திடீர் முருகன், அதாவது திடீர் பிள்ளையார் காலம் ஒளிந்து திடீர் முருகன்கள், திடீர் ஜட்ஜ்மெண்ட். நேத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறாருங்க நீதிபதி. ஒரு மன்னன் என்பவன் குடிமக்களை பாதுகாக்கிறதா அவனுடைய கடமைன்னு மனுஸ்மிருதி சொல்லுது, அதை செய்யுங்கன்றாங்க. அப்ப குடிமக்கள் அப்படின்னு மனுஸ்மிருதி யாரை அங்கீகரிக்கிறது? பார்ப்பன, சத்திரிய, வைசிய. தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கிற நண்பர்களே, தமிழ்நாட்டில் சத்திரியர்களோ வைசியர்களோ கிடையாது. சூத்திரர்கள், பஞ்சமர்கள், பார்ப்பனர்கள் இவர்கள் மட்டுமே உண்டு. இந்த பாப்பா விட்ட கதையை நம்பி நாங்க ஆட்டா பரம்பரை. ஐயா எதுக்கு இப்படி முக்கிறீங்க? இல்ல இல்ல அதே டைவர்ட் ஆயிரும். ஆனா யோசிச்சு பாருங்களேன், சாதியை உயர்த்தி பிடிச்சாரு. சாதியினுடைய இயல்பு என்ன? அதுக்கு என்ன நாணயம் இருக்கா, நேர்மை இருக்கா, உண்மை இருக்கா? எதுவுமே கிடையாது. அதுக்கு என்ன தேவை? அடுத்த தலைமுறைக்கு ஒரு தலைவன் தேவை. அந்த தலைவன் கலவரத்தை தூண்டுறவனா இருக்கும். அது அன்புமணி கிடைச்சிட்டாரு. இது நாள் வரைக்கும் ராமதாஸ் பக்கம் இருந்தோம். இவர் நாளைக்கு சாக போறாரு. அன்புமணி இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு இருக்கிறாரு. அப்ப சனாதனத்தை பரப்புவையவர்கள், சனாதனத்தின் கூலிப்படையாக இருந்தவர்கள் இன்றைக்கு சனாதனத்தால் வீழ்ந்து விட்டார்கள். ராமதாஸ் நடுத்தெருவுக்கு வந்தார். சனாதனத்தை எதிர்த்து நிற்கின்ற திராவிட இயக்கமும் விடுதலை சிறுத்தை கட்சி இன்னைக்கு எந்திரிச்சு வந்துருச்சு. அனிகுலேட் பண்ணணும்னு நினைச்சாரு, ஆனா முடியலையே ராமதாசால. இப்ப விஷயத்துக்கு வருவோமே. இப்ப அடுத்து குருமூர்த்தி பாராட்டுகிறார் இந்த நபரை. அதுலயும் இந்த நான் கல்லூரி படிக்கிறப்ப பேச்சு போட்டி, தமிழ் இந்த ஆர்வம்லாம் உண்டு. அப்ப மேடை போய் பார்த்தோம்னா பசங்க எல்லாருமே பாரதியாரை அடிச்சு நவுத்திக்கிட்டு இருப்பாங்க.
அப்படி நவுத்தி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆங்கு ஒரு காட்டிடை பொந்திடை வைத்தார்கள், வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. இப்படியான பல பாப்பாக்களை எல்லாம் மேடையில் அவிழ்த்து விட்டு இப்படி கைதட்டல் வாங்கி இப்படி அது ஒரு காலம். ஆனா இதையெல்லாம் பெரியாரை படிக்கும் பொழுதும் சரி, இப்ப ஐயா வாலாசா வல்லவன் ஐயாவுடைய நூல்கள், அப்புறம் இதுக்கு முன்னாடி பாரதி அவலம்னு மருதையன் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு, பாரதிய ஜனதா பார்ட்டின்னு மதிமாறன் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் பாரதியாரை பத்தி. RSSக்கு முன்னோடி பாரதி அப்படின்னு மஞ்சை வசந்தன் எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் படிச்ச வேண்டி நமக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப சீமான் அந்த மேடையில சொல்றாருல்ல, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் மலையும் கடலும் எங்கள் கூட்டம், இதை விட உயிர்மனை எங்கேயாவது இருக்காடா, என் பாட்டம் பாடிட்டான்டா அப்படின்னு வந்து சொன்னாரு. எனக்கு இந்த அரசியல் புரிதல் வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி நானும் தற்குறியை போல பாரதி சொன்னான், பாரதி பண்ணான் அப்படின்னு இப்படி எல்லாம் மேடையில பேசிட்டு இருந்தோம். அப்ப மீண்டும் இந்த கவிதையை படிக்கிறோம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் அப்படின்ற அந்த கவிதையை படிக்கும் பொழுது அப்பொழுதுதான் நண்பர்களே எனக்கு ஒரு ஹைக்கூ தோன்றியது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, கோகுல்ராஜ் இளவரசன் தாழ்த்தப்பட்ட ஜாதி, இது மனுநீதி அப்படின்னு வந்து ஒரு கவிதையை எழுதினேன். அப்ப இப்படிப்பட்டதுதான் பாரதியாரோட கவிதை. கனகலிங்கம் அப்படின்னு வந்து ஒரு பார்ப்பனர், இது கனகலிங்கம் அப்படின்னு ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். கனகலிங்கம் அப்படின்னு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர், குறிப்பா வந்து பறையர் சமூகத்திலே அதனுடைய உட்பிரிவான வள்ளுவர் சமுதாயத்தை வந்து அந்த பிரிவை வந்து சார்ந்தவர். இவர்கள் இயல்பிலேயே இதெல்லாம் ஐயா வந்து அவருடைய நூல்கள்ல எழுதியிருக்கிறாரு. திராவிடர் இயக்க பார்வையில் பாரதின்னு, பாரதியை பத்தி ஒரே புக்கு மொத்தமா முடிஞ்சிருச்சு பாரதியோட கதை. பாரதியை வைத்தே பாரதியின் கதையை முடித்திருக்கிறார் ஐயா அந்த நூல்ல. அதை கண்டிப்பா நீங்க தமிழர்கள் எல்லோரும் இந்த பாரதியை பத்தி, இந்த பழைய புண்ணாக்கை நம்மகிட்ட சரடு விடுறாங்கல்ல, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை படிக்கணும். இப்ப கனகலிங்கத்துக்கு பூணூல் மாற்றுறாரு, இத புரட்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க. யோசிச்சு பாருங்களேன், பூணூல் மாட்டுகின்ற அந்த கோட்பாடு எப்படிப்பட்டது? இரு பிறப்பாளர், அதாவது அம்மா வயிற்றுல பிறக்கிறப்ப ஒரு பிறப்பு, அப்பா வந்து பூணூல் மாற்றுறப்ப இன்னொரு பிறப்பு. இப்ப இரு பிறப்பாளர் அப்படின்ற ஸ்டேட்டஸை கொடுக்கறதா பூணூல். அந்த இரு பிறப்பாளர் அப்படின்றது என்ன? பிரம்மாவினுடைய தலையில் பிறந்தவர்கள் நாங்கள் அப்படின்ற ஸ்டேட்டஸ். 3% பேர் இருந்துகிட்டு 97 பேரை வந்து சூத்திர பஞ்சம கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு கேவலப்படுத்திக்கிட்டு, பிறப்பிலேயே இவர்கள் வேசி மக்கள், இவர்கள் பேசுகின்ற தமிழ் மொழி நீச பாசை, இது கருவறையில் இடமில்லை, தமிழனும் இடம் இல்லை, தமிழனுக்கும் கருவறையில இடம் இல்லை, தமிழுக்கும் இடம் இல்லை, இப்படி வச்சுக்கிட்டு வந்துச்சு கட்டாயிருச்சு. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது யோசிச்சு பாருங்களேன், பூணூல வந்து அறுக்கிறது புரட்சியா, இல்ல வந்து பூணூல 97 பேரும் மாட்டிக்கிறது புரட்சியா? ஒரு முட்டாள்தனமான அம்பேத்கர் சொல்லுகிறார், நாஜி கோட்பாட்டை விட, ஹிட்லரினுடைய நாஜி கோட்பாட்டை விட மிக கேவலமான கீழ்த்தரமான மனித தன்மையற்ற ஒரு கோட்பாடு எது அப்படின்னா அது இந்த இந்து மதத்தினுடைய கோட்பாடு. இப்ப இந்த கோட்பாட்டு புரட்சி, பாரதியினுடைய புரட்சி எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படின்னா, பூணூலை மாட்டி விடுவதுதான் அவருடைய புரட்சி. ஆளுநர் RN ரவி என்ன பண்ணாரு? நந்தனுக்கு விழா எடுத்தாரு. நம்ம எந்த தொகுதி? காட்டுமன்னார் கோயில்ல ஒரு நிகழ்ச்சியை போட்டு அனைத்து பட்டியல் சமூகத்து மக்களையும் கைக்கூலிகளை வைத்து அழைத்து வந்து பூணூலை மாட்டினார்கள். RN ரவி செயல் எவ்வளவு யோக்கியமானதோ அந்த அளவுக்கு யோக்கியமானதுதான் பாரதியாரினுடைய செயல். அதை வந்து புரிஞ்சுக்கணும். அப்புறம் கற்பு நிலையென வந்தால் 2 கட்சிக்கும் அதை பொறுவில் வைப்போம். பாராயம் பாட்டம் பெண் விடுதலை எப்படி பாட்டிருக்கிறாரு அப்படின்னு ஏன்டா சாவடிக்கிறீங்க? அதாவது பாரதியை பற்றி ஐயாவினுடைய திராவிட இயக்க பார்வையில் பாரதியார், அதை படிக்கும் பொழுது நாம் வரவேண்டிய முடிவு என்னன்னா, 1908க்கு முன் 8க்கு பின் பாரதியை பத்தி 21ல செத்துறாரு. இந்த கால வரிசைப்படிதான் புரிஞ்சுக்கணும். 1906 4லயே அவர் வந்து ஆரியத்திற்கு ஆதரவா எழுதுறாரு. ஆனா அந்த முற்போக்குன்றது அப்பப்ப லைட்டா முட்டி பாக்குது. 1908க்கு பிறகு அது மொத்தமா வந்து சரணடைந்து சனாதன
பாதையில முன்னேறி பாரதி நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப அந்த பாரதி முன்னாடி பெண்களை பத்தி இப்படி எழுதினாருன்றாங்க, பின்னாடி என்னையா எழுதினாரு? ஒரு மனிதன் குழந்தையாக இருக்கும் பொழுதோ அல்லது சிறுவனாக இருக்கும் பொழுதோ சொல்ற கருத்து, அதை அந்த மனிதனுடைய கருத்துன்னு எடுத்துக்கலாமா? இல்ல அவன் வளர்ச்சி பெற்று அவனுடைய மரண தருவாயில் என்ன கருத்து சொல்றான் அப்படின்றத வளர்ச்சி பெற்ற கருத்தா எடுத்துக்க முடியுமா? அப்ப பாரதி பின்னாட்களில் என்ன எழுதுறாருன்னா, சகுந்தலை, சீதை, நலாயினி இவங்க எல்லாரும், இவர்கள் மட்டும்தான் உத்தமமான பெண்கள். இந்த ஸ்திரீகள் தான் கணவன் செத்த பின்னாடி உடன்கட்டை ஏறினாங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்காக ஆனா அதுலயும் முக்கியமான விஷயம் பார்க்கணும். பாரதியாரினுடைய கொள்கையை பாரதியார் மனைவியே நிராகரிச்சிட்டாங்க. கொள்கைய ஏன் நிராகரிச்சிட்டாங்க? அவங்க பெரியார் கொள்கை தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கு போல. பாரதி இறந்த பிறகு அவங்க உடன்கட்டை ஏறல. ஆனா பாரதியோட கருத்து என்ன? உடன்கட்டை ஏறுகின்றதுதான் பாரதியினுடைய கருத்தா இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. இப்ப நம்ம நேரம் ஃபைனலான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்தி ஒழிகன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சீமான் சொல்லிட்டாரு. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இறுதியா, அதாவது நேற்று 2 பதிவுகளை நான் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவர்கள் வெளியிட்ட ஒரு பதிவு. அதாவது பாரதிய கால வரிசைப்படி புரிஞ்சுக்கணும், சும்மா வெறுப்பு பேச்ச பேசக்கூடாது. கூட்டமே ஆரம்பிக்கல, யாரும் பேசவே இல்லை. நீங்க காலையிலயோ மத்தியானமோ வெறுப்பு பேச்சு பேசாதீங்கன்னு அறிக்கை விடுறீங்க. பேசின வேண்டி அறிக்கை விடுங்க. அதுதான் அப்பதான் குற்றம் நிகழ்ந்ததா இல்லையா அப்படின்றத பொறுத்து நம்ம விவாதிக்க முடியும். பேசவே இல்லை. அதுக்குள்ள நம்முடைய தோழர்கள் தான் அவங்கள்ட்ட பேசலாம். அடுத்து ராஜன் குறை, அவரு ஒரு அறிவுஜீவியாக அறியப்படுகிறவர். பல்வேறு கட்டுரைகளை மின்னம்பலத்திலும் முரசொலியிலும் எழுதி குவிப்பவர். அவரு சொல்றாரு, பாரதியாரை மேற்கோள் காட்டி யுத்தம் பண்ணக்கூடாது, மேற்கோள் யுத்தத்தை நடத்தாதீர்கள். உண்மையிலேயே மேற்கோள் யுத்தத்தை யார் நடத்துறா? பாரதியாரு ஒரு பாட்டுல ஃபுல்லா என்ன சொல்லிருக்கிறாரு, அதெல்லாம் யாருக்கும் தேவை கிடையாது. என்ன சொல்லுவாங்க? பாரதியாரு சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்துட்டு அடி பாப்பா எழுதி போட்டுருவான். ஜாதிகள் இல்லை அடி பாப்பா, அந்த லைனை எடுத்து போட்டு, இப்படி மேற்கோள்களால் கட்டமைக்கப்பட்டு இருக்கின்ற பிம்பம் தான் பாரதி. பாரதியினுடைய உரைநடையை படித்தா இந்த ஆளு முதல்ல தமிழ்நாட்டை சார்ந்தவனா அப்படின்னு தெரியும். நீங்க ஒரு பக்கத்துக்கு ஒரு 10 தமிழ் வார்த்தைகளை தான் எடுக்க முடியும். அவருடைய கையெழுத்துல பாரதி எவ்வளவு பெரிய தமிழ் பற்றாளர்னு பாருங்க. கையெழுத்தே அப்படி போட மாட்டாரு, சுப்பிரமணிய பாரதி அந்த இஷ்யூ உள்ள விட்டுதான் அவர் போடுவாரு. அதுதான் பாரதியினுடைய தமிழ் பற்று. அப்ப இப்படிப்பட்ட பாரதியை அவருடைய காலத்திலிருந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய கால வரிசைப்படி அவர்களுடைய படைப்பை பார்க்க வேண்டும். அப்படித்தான் ஐயா பாரதியை திறனாய்வு செய்து க்ளோஸ் பண்ணி இருக்கிறாரு. இப்ப பாரதியை அவருடைய காலத்திலிருந்து, இதுதான் இறுதி பார்ட்டு, இது முக்கியமான பார்ட்டு, இதோட முடிக்க போறேன். பாரதியினுடைய காலத்திலிருந்து, காலத்தை விஞ்சிய கவிஞன், காலத்தை அப்பெல்லாம் பேச்சு போட்டிக்கு தயார் பண்ணும்ல, துணுக்கு துணுக்கா கவிதையை எடுக்கணும். எடுக்கிறப்ப வைரமுத்து கவிராஜன் கதைன்னு எழுதியிருக்கிறாரு. அதுல அந்த கவிதையை நீங்க படிச்சீங்கனாலே உருகிறீங்க. என்ன தெரியுங்களா அந்த கவிதை? பாரதி, உன் முகத்தில் மொய்க்கின்ற ஈக்களின் எண்ணிக்கையை விட உன் மரண ஊர்வலத்தின் ஆட்களின் எண்ணிக்கை குறைவாக தான் இருக்குது. நன்றி கெட்ட தேசம் முதலில் நாய்களுக்கு சிலை வைக்கட்டும். இப்படி எல்லாம் கொந்தளிக்கிறாரு. என்னையா பாரதி பண்ணிட்டாரு? தமிழ்நாட்டு மக்கள் என்ன அப்படி நன்றி கெட்டு போயிட்டாங்க? அண்ணா செத்தார், லட்சக்கணக்கான மக்கள் நின்னாங்க, கின்னஸ் ரெக்கார்டு. பெரியார் இறந்தார், லட்சக்கணக்கானோர் தங்களுடைய வாழ்க்கையே போயிருச்சு. ஏன் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதிய கண்ணதாசனே சொல்லிட்டாருல, மறைந்தது பெரியார் அல்ல தமிழர் வாழ்வு அப்படின்னு கண்ணதாசனே எழுதினாரு. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில தான் பாரதிக்கு ஆள்வல்ல இந்த ஒப்பாரி. இன்னொரு கவிதையை சொல்லுவாங்க, வரலாற்றில் முதல் முறையாக திருவல்லிக்கேணியில் ஒரு புலியை யானை அடித்து விட்டது அப்படிம்பாங்க. யானைக்கு தேங்காய் பழம் கொடுக்குறாரு, யானை தட்டி விட்டுருது. அதுக்கு என்னடா எப்பா இவ்வளவு பில்டப்பாடா அப்படின்ற பேரு தாங்க முடியாது. அப்ப இந்த காலத்தை அவரை பார்ப்பது அப்படின்றது என்ன அப்படின்னா, 1907 சூரத் காங்கிரஸ் மாநாடு சூரத்துல நடைபெறுது. காங்கிரசுக்குள் ஒரு பிளவு வருகிறது. மிதவாத அணி, தீவிரவாத அணி அப்படின்னு 2 அணிகள் வருது. மிதவாத அணியினுடைய தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே, அவர் தான் காந்திக்கு தலைவர். காங்கிரஸ்க்குள்ள இருக்கிற டீம். தீவிரவாத பிரிவு அந்த டீம் யாரு அப்படின்னா பால கங்காதர திலகர்.
அதாவது இப்ப எலியால பிளேக் வருது அப்படின்னா எங்க விநாயகர் பகவானை வந்து எதுக்குடா கொல்றீங்கன்னு போராட்டம் நடத்துகின்ற தேசபக்தர், அவரும் தேசபக்தர். ஆனா பெரியார் யாரு? தேச விரோதி. பாரதியாரே சொல்றாரு, நீதி கட்சிக்காரங்க யாரு? டி.எம். நாயர் யார்? திராவிட லெனின் என்று சொல்லப்படுகின்ற திராவிட லெனின் அப்படின்னு வந்து நாம் எல்லோராலும் போற்றப்படுகின்ற டி.எம். நாயர், தரவாடு மாதவன் நாயர் இன்னைக்கு கேட்கிறான், தெலுங்கன் வடுகன்னு. அவர் வந்து ஒரு மலையாளி, நம்முடைய உரிமைக்காக வந்து போராடினாரு இந்த டாக்டர். அந்த டி.எம். நாயர் வந்து தேச விரோதி. பாரதியார் கொடுத்த பட்டம். கம்யூனல் ஜிஓ, நீதி கட்சி ஆட்சிக்கு வருது. அதாவது நீதி கட்சி தான் திராவிடர் கழகமாக 1944 மாறுது. ஆனா 1921 கம்யூனல் ஜிஓ வந்து கொண்டு வராங்க. அப்படி கம்யூனல் ஜிஓ வந்து கொண்டு வரும் பொழுது பாரதியார் என்ன தெரியுங்களா சொன்னாரு? இது சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டு, இதை நிறுத்தி கொள்ளுங்கள், இடஒதுக்கீட்டை ஒழிக்கணும்னு சொன்னவர் வந்து பாரதியார். நீங்க யோசிச்சு பாருங்க. இவர் வந்து எத்தகைய 21 கம்யூனல் ஜிஓ வருது. இன்னைக்குதான் வந்து நம்ம நீதி கட்சி வந்து ஆட்சி அமைத்த நாள். அதனால கட்டாயம் வந்து கைதட்டி இதை கொண்டாடுங்க. பிறப்பு இழிவை நீக்குவதற்காக ஒரு ஆட்சி அமைந்த நாள் இந்த நாள். எதை போயிட்டு இருந்துச்சு, என்ன சொல்லிட்டு இருந்தோம்? கம்யூனல் ஜிஓ. அத வந்து பாரதி இப்படி சொல்றாரு. அப்ப திரும்பவும் விஷயத்துக்கு வருவோம். இப்ப சூரத்துல மாநாடு நடக்குது, நம்ம கெத்த காட்டணும் அப்படின்னு இவங்க எல்லாம் திலகர் டீமோட தீவிர விசுவாசிகள் தமிழ்நாட்டில் இருந்து யாருன்னா வ.உ. சிதம்பரனார், பாரதியார், சுப்பிரமணியம் சிவா, இவங்க 3 பேரும் தீவிர பாலகங்காதர திலகரனுடைய விசுவாசிகள். 1907 சூரத் மாநாட்டுக்கு வந்து போறாங்க. மாநாட்டில் பிரச்சனை ஆகுது. இதெல்லாம் இந்த காந்தியவாதிகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். காங்கிரஸை பத்தி மிதவாதிகள் என்ன பண்றான்னா முன்னாடியே ஆள் செட் பண்ணி கட்டையோட வந்து தீவிரவாதிகளை போட்டு பொலன்னு பொழகிறான். இப்ப தீவிரவாதிகளுக்கு காங்கிரஸ் கட்சி மீட்டிங்லேயே அடி வருது. என்ன பாருங்க, மிதவாதி தீவிரவாதியா மாறிட்டான். தீவிரவாதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, செருப்பை கழட்டிட்டு பதிலுக்கு அடிக்க ஓடி இருக்கிறாங்க. இதுதான் அன்னைக்கு சூரத் மாநாடு. இதெல்லாம் நம்ம பள்ளி புத்தகங்கள்ல இருக்காது. ஐயா நமக்காக வந்து சேகரித்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த சூரத் மாநாட்டில் இப்படி பிரச்சனை ஆகுது. பிரச்சனை ஆகிட்டு திலகர் தலைமையில தீவிரவாத அணி செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. பாரதியார், வ.உ. சிதம்பரனார் அவர் வந்து என்ன பண்றாருன்னா சுதேசி கப்பல் விடுவதற்கான பணியை தொடங்கிட்டார். அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது, சுருக்கமா போவோம். சுதேசி கப்பல், அந்த கப்பலையும் விடுறாரு. அப்புறம் தூத்துக்குடியில கோரல் மில் தொழிலாளர்கள் போராட்டம், இந்தியாவினுடைய முதல் தொழிலாளர்களுடைய மாபெரும் போராட்டம் வந்து நடந்தது நம்ம தூத்துக்குடி. இப்ப அந்த போராட்டங்களை நடத்துகிறார். பிபின் சந்திரபாலர் அப்படின்றவர் வந்து ஜெயில இருந்து வெளில வராரு. அவரை வச்சு ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள். உடனே தேசவிரோத வழக்கு. யார் மேல? சுப்பிரமணிய சிவா மேலையும் தேசவிரோத வழக்கு, வ.உ.சி மேலையும் தேசவிரோத வழக்கு. இப்ப பத்திரிகைகளில் புரட்சி பண்ணவர் பாரதியார், அவரு சென்னையில் இருக்கிறாரு. இப்ப நீதிமன்றம் பிரிட்டிஷ் அரசு என்ன செய்கிறதுனா 2 ஆயுள் தண்டனையை வ.உ.சிக்கு தர்றாங்க. 40 ஆண்டுகள் தண்டனை. யோசிச்சு பாருங்க. அது வந்து மேல்முறையீடு செய்து ஒற்றை 6 வருஷமாகி அதை திரும்பியும் மேல்முறையீடு செஞ்சு 4 ஆண்டுகள் அவர் வந்து செக்கிழுத்தார். செக்கிழுத்து சக்கையாக வெளியில் விழுந்தார் அப்படின்னு நாடாளுமன்றத்துல திருச்சி சிவா வந்து பேசினாரு. அது உண்மையிலேயே உண்மை. சுப்பிரமணிய சிவா அவர் என்ன ஆனாரு? அவரும் சிறைக்கு போனார். 10 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்படுகிறது. தொழுநோய் வருகிறது. வெளியில வந்து நீங்களாம் யோசிச்சு பார்க்கணும். மாபெரும் தலைவர்கள். வ.உ.சி வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, நம்ம 30 கோடி பேர் இருக்கிறோம், தூணு துப்புனா கூட பிரிட்டிஷ்காரன் போய் இங்கிலாந்துல விழுந்துருவான். எவ்வளவு பெரிய போராளின்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட வ.உ.சியை வந்து சிறைப்படுத்துறான். சிறையில இருந்து 4 ஆண்டு கழிச்சு வ.உ.சி வெளில வராரு. சிவா வெளில வராரு. சிவாவுக்கு தொழுநோய். வ.உ.சியை வரவேற்பதற்கு கூட யாரும் இல்லை. அப்படிப்பட்ட துயரம். உண்மையான தேச பக்தருக்கு தன்னுடைய அந்த கப்பல் வாங்குறப்ப 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. இவர் என்ன பண்றாரு? நார்த் இந்தியாவுக்கு போய், இதெல்லாம் ஐயாவோட புத்தகத்தில் இருக்குது, நார்த் இந்தியாவுக்கு போய் பணம் திரட்டுறதுக்கு போறாரு. போய் நார்த் இந்தியாவில் இருக்கிறப்ப இவரோட பையன் உலகநாதன் வந்து செத்து போயிடுறான். என் மனைவி மக்கள் எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாரு, விடுதலை போராட்டம் மட்டும்தான் என்னோட லட்சியம் அப்படின்னு சொல்லி பணத்தை திரட்டிக்கிட்டு வந்து கப்பல் விட்டவர் தான் வ.உ.சி. எப்படிப்பட்டவர்னு சிந்திச்சு பாருங்க, எப்படிப்பட்ட விடுதலை போராட்ட உணர்வு உள்ளவர்னு.
அப்ப அப்படிப்பட்ட வஉசிக்கு என்ன நடந்தது? அப்ப இப்ப பாரதியாருக்கு வருவோம். இப்ப இதே 1908 இவரு ஆபீஸுக்கும் வந்து போலீஸ் வருது. போலீஸ் வந்த உடனே பாரதியார் வந்து கேட்கிறாரு போலீஸ்ட, என்னங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு. இல்ல இந்த கவிதை கட்டுரை இதெல்லாம் வந்து எழுதி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக யார் எழுதிட்டு இருக்கிறா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் உள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வெளில வந்துடுறாரு. வெளியில வந்து தன்னுடைய மனைவியை கூட அவங்கள்ட்ட கூட சொல்லாம எக்மோர்ல போய் ட்ரெயின் ஏறினா வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிருவான், பிரிட்டிஷ் போலீஸ் அப்படின்னு சொல்லி தலைவன் என்ன பண்றாருன்னா சைதாப்பேட்டை போறாரு. அதுவும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது எப்படிப்பட்ட பார்ப்பனியம் எப்படிலாம் இருக்குது பாருங்க. என்ன தெரியுங்களா பண்றாரு? அவர் வந்து கிராப்பு மீசெல்லாம் வச்சிருப்பாருல, மொத்தமா வந்து மொட்டை அடிச்சு குடுமையை விட்டுக்கிறாரு. தன்னுடைய ஒரிஜினல் அவதாரத்துக்கு வந்துடுறாரு. அந்த அவதாரத்தை எடுத்தால் போலீஸால் தீண்ட முடியுமா? ராணுவம் அவர்களை தொட்டு பார்க்க முடியுமா? பூணூலுக்கு அத்தனை வலிமை இருக்கிறது. அப்படி மாறிக்கிறாரு. மாறி பாண்டிச்சேரி போயிடுறாரு. 1908 போனதுல இருந்து அவர் ஃபுல் டைம் அவரோட வேலை என்ன அப்படின்னா ஃபுல்லா இந்துத்துவா தான். பசுமாட்டை வெட்டக்கூடாது, மாட்டு மூத்திரம் தான் உலகத்துல சிறந்த மருத்துவம். இந்தாண்ட கிறிஸ்டின் முஸ்லீமா மதம் மாறுறான், அவனை எல்லாரையும் வந்து ஒழிச்சு கட்டணும். இந்துக்களினுடைய மக்கள் தொகை குறைந்து விடுகிறது. ஒரு முழுக்க இத சொன்னா வந்து நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு வலிக்குது. நீங்க அதை படிச்சு பாருங்க. ஒரு அர்ஜுன் சம்பத்துக்கு, ஒரு எச் ராஜாவிற்கு குறைவில்லாத வகையில் வந்து பாரதியார் வந்து சளைத்தவன் அல்ல, ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை கான் அப்படின்ற மாதிரி எச் ராஜாவுக்கும் எனக்கு இளைப்பிள்ளை கான் அப்படின்ற அளவுக்கு டஃப் கொடுத்திருக்கிறாரு இவரு. இப்ப இது எல்லாமே நடக்குது. இதுக்கு இடையில வந்து என்ன நடக்குதுன்னா, வாஞ்சி 1911 புதுச்சேரியில் பாரதியார் வாஞ்சிநாதனை வந்து சந்திக்கிறாரு. வாவேசு ஐயர் அவன் பெரிய குடும்பக்காரன். அவன் தான் வந்து 2 தட்டு 2 டம்ளரு இப்படி எல்லாம் பண்ணி சாகடிச்சவன். சேரன்மாதேவி குருகுலத்தில் சாதி தீண்டாமைய கொடுமையை பின்பற்றின ஒரு நபர். அவர்கிட்ட வந்து பயிற்சி எடுக்கிறாங்க. என்ன பயிற்சி அப்படின்னா, பயிற்சி துப்பாக்கி சுடுற பயிற்சி வாவேசு ஐயர்கிட்ட வந்து வாஞ்சிநாதன் தினசரி வந்து எடுக்கிறான். பாரதியாரும் அதுல போய் கலந்துக்கிறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீலகண்டர்னு ஒரு நபர், அந்த நண்பர் குழாம்ல இருக்கிற நபர் வந்து நீ போய் ஆஸ் துரைய சுடக்கூடாது அப்படின்னு வாதாடுறாரு. ஆனா பாரதியாரு நீ போய் சுடு அப்படின்னு வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக அவர் வந்து உசுப்பேத்துறாரு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சாவர்கர் ஞாபகம் வந்தால் அது மிக சரியானது உங்களுடைய புரிதல். ஏன்னா அவருடைய அண்ணனையே உசுப்பேத்தி ஜெயிலுக்கு அனுப்புனவர் சாவர்கர், ஆயுதமாக பயன்படுத்தியவர். அப்ப அப்படி உசுப்பேத்தி வாஞ்சிநாதன் அனுப்புறாரு. வாஞ்சிநாதன் போய் சுட்டு கொண்டுறாரு. ஆஸ்துரையை சுட்டு கொண்டுட்டு எதுக்காக? பட்டியல் சமூகத்து பெண், கர்ப்பிணி பெண்ணை அக்ரஹாரத்திற்கு வழியா வந்து ஆஸ்துரை அழைச்சிட்டு போனாருன்ற காரணத்திற்காக அவர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டு இவரும் வாஞ்சியும் சூசைட் பண்ணிக்கிறார், வாஞ்சிநாதனும். அப்ப அவர் வந்து அவர் பாக்கெட்ல 2 விஷயம் இருக்குது. ஒன்னு பாரதியாரினுடைய மறவன் பாட்டு, இன்னொன்னு என்ன அப்படின்னா அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எழுதின கடிதம். இவர்களுடைய விடுதலை உணர்வு எப்படிப்பட்டது, கொஞ்சம் தாமதமானாலும் இதை சொல்லணும் அதுக்காக. அதாவது வாஞ்சிநாதன் எழுதிய அந்த லெட்டர் என்னன்னா, ஆங்கில சத்துருக்கள் நமது தேசத்தை பிடுங்கிக் கொண்டு அழியாத சனாதன தர்மத்தை காலால் மிதித்து துவம்சம் செய்து வருகிறார்கள். சனாதன தர்மத்தை காலால் துவம்சம் செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு இந்தியனும் தற்காலத்தில் தேச சத்துருவாகிய ஆங்கிலேயனை துரத்தி தர்மத்தையும் சுதந்திரத்தையும் நிலைநாட்ட முயற்சி செய்து வருகிறான். எங்கள் ராமன், சிவாஜி, கிருஷ்ணன், குரு கோவிந்தர், அர்ஜுனன் முதலியவர்கள் இருந்து தர்மம் செழிக்க அரசாட்சி செய்து வந்த தேசத்தில், அப்படிப்பட்ட தேசத்தில் கேவலம் கோமாமிசம் தின்னக்கூடிய ஒரு மிலேச்சனாகிய ஜார்ஜ் பஞ்சமனை முடிசூட்ட உத்தேசம் செய்து கொண்டு பெரும் முயற்சி நடந்து வருகிறது. வெள்ளக்காரன் மாட்டுக்கறி சாப்பிட்றானா, அவங்கள்ட்ட இவங்க போய் பூஜா தூக்குவாங்களாம். இன்னும் என்னென்ன தூக்குனாங்கன்னு பேசுனா அவ்வளவு அசிங்கங்கள் இருக்குது. இவங்க வந்து வெள்ளக்காரனை பத்தி என்ன சொல்றாங்க? ஜார்ஜ் பஞ்சமன், கோ மாமிசம் சாப்பிடுபவன் அப்படின்றாங்க. முயற்சி நடந்து வருகிறது. அவன் எங்கள் தேசத்தில் காலை வைத்த உடனே அவனை கொல்லும் பொருட்டு 3000 மதராசிகள் பிரக்னை செய்து கொண்டிருக்கிறோம். அதை தெரிவிக்கும் பொருட்டு அவர்களில் கடையனாகிய நான் இச்செய்கையை செய்தேன். இதுதான் இந்துஸ்தானத்தில் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை. அப்ப வாஞ்சியினுடைய விடுதலை வேட்கை அப்படின்றது எப்படிப்பட்டது?
சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. பாரதியினுடைய விடுதலை வேட்கை எப்படிப்பட்டதோ அதுதான் வாஞ்சியினுடைய விடுதலை வேட்கை. விடுதலை பத்தி கடைசியா சந்திரிகையின் கதை அப்படின்னு மரணத்திற்கு முன்னாடி பாரதியார் ஒரு கதை எழுதுகிறார். அந்த கதையில் ஒரு கோனார் பொண்ண ஒரு ஐயரு பையன் லவ் பண்றான். கோனார் பொண்ண போய் கோனார்கிட்ட பொண்ணு கேட்கிறான். ஐயா பொண்ணு கொடுங்க, உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவரு சாஸ்திரத்துல நம்பிக்கை உள்ளவரான். யாரு? கோனாரு. அவர் என்ன சொல்றாரா, ஏன்பா நீ பார்ப்பான், நீ என்னோட பொண்ணு சூத்திர பொண்ணு, கல்யாணம் பண்ணா தீட்டு, தர்மத்திற்கு சாஸ்திரத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்றானா. அப்படி சொல்லும் பொழுது அந்த ஐயர் பையன் என்ன பண்ணானா, ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்தானா. இங்க பாருங்க, தமிழில் மனுஸ்மிருதி இருக்கிறது, இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். பார்ப்பானுக்கு மற்ற 4 கீழ் ஜாதியார் வீட்டிலும் பெண்டாள்வதற்கு உரிமை இருக்கிறது, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு மனுஸ்மிருதியை காட்டி அந்த புரட்சியை பாரதி செஞ்சிருக்கிறார். இது அவருடைய மரணத்துக்கு முன்னாடி. தோழர்களே யோசிச்சு பாருங்க, நம்ம உழைக்கும் மக்களுக்காக, எல்லா பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறோம்னு சொல்றதுகின்ற கம்யூனிஸ்டுகளும் சரி, இன்னும் பல பாரதி பக்தர்களும் சரி, அவர்கள் பாரதியாரை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. அப்ப வாஞ்சி இதை செய்யறாங்களா? இப்ப பக்கிம் சந்திரர், அந்த தொடக்க நிலைக்கு வருவோமே, பக்கிம் சந்திரருடைய விடுதலையும் எப்படி இருக்குதுன்னா பிரிட்டிஷுக்கு ஆதரவா இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குது. பாரதியாரினுடைய விடுதலையும் எப்படி இருக்குதுன்னா பிரிட்டிஷுக்கு ஆதரவா எப்படின்னா, ஜெயில் அங்க பாண்டிச்சேரி போயிடுறாரு இல்லையா, 1912, 1913, 1914, 1918, இதெல்லாம் என்ன வரலாற்றில் பாரதியார் கடந்து வந்த கருப்பு பக்கங்கள். எல்லாமே மன்னிப்பு கடிதம். மன்னிப்பு கடிதம் இப்படியெல்லாம் மன்னிப்பு கடிதம் யோசிச்சு பாருங்க. பாரதியினுடைய விடுதலை உணர்வை 1918 ஆயிருச்சு, முதல் உலக போர் முடிஞ்சிருச்சு, இனி பிரிட்டிஷ் நம்மளை கண்டுக்க மாட்டான், அதனால பிரெஞ்சு பாண்டிச்சேரியில இருந்து சென்னைக்கு வந்துருவோம் அப்படின்னு பாரதியார் கிளம்பி வர்றாரு. போலீஸ் பிடிச்சி கடலூர் ஜெயில அடைச்சிட்டான். எவ்வளவு நாள், எத்தனை ஆண்டுகள் செக்கிழுத்த செம்மல்ன்றோம், பல போராளிகளை போராளிகள் நம்ம கொண்டாடுறோம். பாரதி பகத்சிங் தூக்கு கயிறை முத்தமிட்டான் தன்னுடைய கொண்ட கொள்கைக்காக. அப்படியெல்லாம் வீரர்களை நம்ம பார்க்கிறோம். உத்தம் சிங் காத்திருந்து ஜெனரல் டயரை கொன்றான். அப்படிப்பட்ட வீரர்கள் நிறைந்த இந்த நாட்டுல பாரதி எத்தனை நாள் ஜெயிலில் இருந்தாருன்னா 25 நாட்கள் மட்டுமே பாரதி விடுதலை போராட்டத்துல ஜெயிலில் இருந்தாரு. யோசிச்சு பாருங்க, அந்த 25 நாள்லயும் என்ன பண்ணாரு? அப்பையும் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதினாரு. அந்த மன்னிப்பு கடிதம் நிறைய வருது. அந்த மன்னிப்பு கடிதத்துல அவர் தன்னை பற்றி எப்படி குறிப்பிடுறாரு, அதான் முக்கியம். என் போன்ற ஒரு மனிதனின் பிறப்பிற்கும் சமூக நிலைமைக்கும் முற்றிலும் ஒவ்வாத மற்றும் எனது உடல்நிலைக்கு ஆபத்து விளைவிக்கும் சூழ்நிலையே இங்கு நிலவுகிறது அப்படின்னு கடலூர் ஜெயில. அங்க என்ன, உனக்கு என்ன பட்டு மெத்தையா விரிச்சு காத்திருப்பாங்க? யோசிச்சு பாருங்க பாரதியாரோட எதிர்பார்ப்பு. என் போன்ற மனிதனுடைய பிறப்புக்கும் சமூக நிலைமைக்கும், நான் பாப்பான், நான் பெரிய ஆளு, நீங்க போய் என்ன இப்படி ஜெயில போடலாமா? இது நாள் வரைக்கும் பாப்பான் கொலையே செஞ்சாலும் பொருட்களை எல்லாம் அள்ளி கொடுத்து, பசுக்களை அள்ளி கொடுத்து, போயிரு ராஜா இந்த ஊரை விட்டு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டு இருந்தாங்களே, நீங்க பிடிச்சு உள்ள போடலாமா அப்படின்னு தன்னுடைய சமூக நிலைமையை, தான் யார் என்பதை வெள்ளக்கார துறைக்கு எழுதுறாரு. எழுதிட்டு கடவுள் உங்களுக்கு நீண்ட மகிழ்வான வாழ்வை அருள்வாராக, பிரபுவிற்கு உண்மையான கீழ்ப்படியும் பணியாளனாக இருக்க இறைஞ்சும் சி. சுப்பிரமணிய பாரதி. மன்னிப்பு கடிதம் 25 நாள்ல மன்னிப்பு கடிதம். சாவர்கர் ஜெயிலுக்கு போனாரா? போன உடனே அவருக்கு இந்துத்துவ உதயமாயிருச்சு. பாரதியாரு பாண்டிச்சேரிக்கு போனாரா? அப்பயே இந்துத்துவ அவருக்கு உதயமாகி விட்டது. இதுல புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, 1850களுக்கு பிறகு இந்தியாவில் பொது கல்வி வருது, எல்லாரும் படிக்கலாம் அப்படின்ற சமூக தடைகள் நீக்கப்பட்ட நிலைமை வருது. ஜமீன்தார்கள், பணக்காரர்கள், பார்ப்பனர் அல்லாதவர்கள் இவங்கெல்லாம் படிக்க வராங்க. தலைமை, அரசியல் தலைமை என்பது பார்ப்பனர்கள் கையில் இருந்து பார்ப்பனர் அல்லாத நம்முடைய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கையில அந்த அதிகாரம் வருது. அதனாலதான் அவரால் நீதி கட்சியை ஏத்துக்க முடியல. அதனுடைய அச்சத்தினுடைய வெளிப்பாடுதான், சூத்திர பஞ்சம ஜாதிகளினுடைய எழுச்சியினுடைய வெளிப்பாடுதான் RSS. இந்தியாவை இப்படியே வச்சிருக்கணும், சனாதன தர்மத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும். அந்த நோக்கமாக இருந்தாலும் சரி,
பாரதியினுடைய ஜெயிலுக்கு போயிட்டு வஉசி வெளில வந்துடுறாரு. வெளில வந்த வஉசி யாரை நோக்கி போறார் அப்படின்னா தந்தை பெரியாரை நோக்கி போறார். ஜெயிலுக்கே போகாத பாரதி என்ன பண்றாரு, 25 நாள் ஜெயிலுக்கே மன்னிப்பு கடிதம் எழுதிடுறாரு. காந்தி அறிவிச்ச ஒத்துழையாமை போராட்டமே வேஸ்ட் அப்படின்றாரு. அப்ப எந்த அளவுக்கு தேசபக்தி எல்லாம் அவர் தீவிரமா போயிட்டாருன்னு பாருங்க. அப்ப பாரதி கிட்ட வஉசி போகல, திலகர்கிட்ட வஉசி போகல, காந்தி கிட்ட வஉசி போகவில்லை, தந்தை பெரியாரை நோக்கி வந்தார். 1927 நாகப்பட்டினத்தில் நடந்த கூட்டத்தில் தந்தை பெரியாரனோட போட்டோவை வச்சு விழுந்து கும்பிடுறாரு. தமிழர்கள் இந்த புகைப்படத்தை வைத்து காலையும் மாலையும் வழிபடுங்கள், இவர்தான் நமக்கான தலைவர் அப்படின்றாரு. அம்பேத்கர் சொல்றாரு, பெரியார் அவரை சொல்றாரு, அவர் தான் எனக்கு தலைவர்ன்றாரு. அம்பேத்கர் இங்க இருக்கின்ற நீதி கட்சியில இருந்து வெளில போய் திராவிடர் கழகமாக மாறும் பொழுது அப்பையும் அவர்களிடம் அம்பேத்கர் சொன்னது, நீ போய் பெரியாரை ஃபாலோ பண்ணு, தனி கடையெல்லாம் போட்டுட்டு இருக்காத அப்படின்னு. அப்ப யோசித்து பாருங்கள், இந்து பாரதியினுடைய பார்ப்பன இந்து தேசியத்தின் விடுதலை எனக்கு வேணாம், தந்தை பெரியார் முன்வைக்கின்ற சமூக விடுதலை தான் எனக்கு வேண்டும் என்று செக்கிழுத்த செம்மல் வஉசி இந்த பக்கம் வந்துட்டாரு. இப்ப இதுதான் சாதனை. யோசிச்சு பாருங்க, சத்தியமூர்த்தி பவன் இருக்குது, வஉசி பவன் இருந்திருக்கணுமா கூடாதா? என்னடா இது சிபிஎம் பஞ்சாயத்து அடுத்து காங்கிரஸா அப்படின்னு நினைக்க வேணாம். ஆனா யோசித்து பாருங்கள், இந்த நாட்டு மக்களுக்காக உண்மையாக உழைத்தவர்களுக்கு என்ன இடம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த அயோக்கியர்கள். அப்ப இந்த பார்ப்பன மேலாண்மையுடன் கூடிய இந்து தேசியம் தான் பாரதியார் முன்வைத்தது. அதற்கு எதிரானதான் இப்ப பெரியார். நீங்க யோசிச்சு பாருங்க, 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அது பத்தி பாரதி கவிதை எழுதல. பெரியார் ஜாலியன் வாலாபாக்கு போறாரு. அமிர்தசரஸ்ல 1919 மாநாடு, காங்கிரஸ் மாநாடு, அங்க போறாரு. ஜாலியன் வாலாபாக்க பாக்குறாரு. வந்துட்டு தான் காங்கிரஸ்ல இணைகிறாரு. தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொள்கிறார். தன்னுடைய 29 தோழர் சொன்னாரே குமரன் தோழர், 29 அரச பதவிகள் எல்லாத்தையும் தூக்கி எறிந்துட்டு காந்தியின் சீடராக போராட்ட களத்திற்கு எண்ணற்ற போராட்டம், அதுல வகுப்புவாரி உரிமை மறுக்கப்பட்டதனாலதான் வெளில வராரு. பெரியார் கொண்டு வந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவ தீர்மானத்திற்கு காங்கிரஸ் கட்சியில் ஆதரவு தெரிவித்தவர், அதற்காக குரல் கொடுத்தவர் ஐயா வஉசி. இதெல்லாம் வரலாறு. வரலாறுல ஒருத்தரை எதிராக நிறுத்தி வச்சு இப்படி ஆட்டம் ஆட பாக்குறாங்க. இறுதியாக ஒரே ஒரு செய்தி, இப்ப சீமான் போய் RSS கூட்டத்தில் பேசிட்டு வந்துட்டான். பேசிட்டு வந்தா அவன் இதுக்கு மேல மாட்டணுமா? அவன் கையில கத்தியோட கொலையோட ரத்தக்கரையோட மாட்டியிருக்கான். அவன் மக்களே அவனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவன் இவ்வளவு பெரிய அயோக்கியனா, RSS கூட்டத்துல போய் பேசுறேன் நானு. இப்ப உடனே அவனை காப்பாத்தணும்ல. 2 பேர் கிளம்பி வர்றாங்க. ஒருத்தர் யாருன்னா மூத்த பத்திரிகையாளர் மணி. அவர் மணியை பத்தி உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. அவரு மிகப்பெரிய ஜாம்பவான். கண்ணை உருட்டி உருட்டி தோலை நிமிர்த்தி சளைக்காமல் பொய்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர், ஒரு தலை சிறந்த புரோக்கர். இவ்வளவு ஓட்சோரி நடந்து இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தையே மோடி கும்பல், RSS கும்பல் திருடி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ராகுல் காந்தி மோடியை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு பேசக்கூடிய அளவிற்கு யோக்கியமான நபர் தான் இந்த மணி. இந்த மணி சொல்றாரு, அது சீமான் RSS கூட்டத்தில் போய் பேசுனதுல என்ன தப்பு? நார்மலைஸ் பண்றது, அதாவது பிராத்தல நார்மலைஸ் பண்ற பேர் இதை நார்மலைஸ் பண்றாங்க. அடுத்து இன்னொரு பத்திரிகையாளர், அவர் யாருன்னா அவரு நம்ம மணியின் மூத்த பத்திரிகையாளர், மணியினுடைய சீடர். நம்ம ஆளுங்களே அவரை நம்ம ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு திராவிட இயக்கத்துக்காரர். அவரே சொல்லிக்கிறாரு, நான் திராவிட இயக்கத்துக்காரன், எனக்கு அண்ணாவை பிடிக்கும், ஆனா அவருக்கு பெரியாரை பிடிக்காது. அண்ணாவை பிடிக்கும், பெரியாரை பிடிக்காது. அவர் ஒரு வித்தியாசமான சங்கி டிசைன் அவருக்கு. அப்படி வெளியே சொல்லிக்கிற நபர் அவரு. ADMK பிரமான்யா அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, ஐபேக் மாதிரி இன்னொரு கம்பெனி, அதுல காசு வாங்கிட்டு இருக்கிற நபர். அந்த நபர் சீமானுக்கு சப்போர்ட். ஆமா, கோட்டீஸ்வரன், சாரி மறந்துருச்சு, கோட்டீஸ்வரன். இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன். அவர் இப்ப எந்த பத்திரிகையிலையும் வேலை செய்யல. அவர் முழு நேரமா எங்க வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னா ADMK IT விங்க்கு வேலை செய்யற ஒரு பச்சையான சங்கி, இன்னும் கொண்டைய வெளியே காட்டாம இருக்கிற ஒரு சங்கி தான் இந்த கோடீஸ்வரன். அந்த கோடீஸ்வரன் பாரதியாருக்கு வக்காலத்து. எல்லாமே நீங்க பெரியார்கிட்ட எழுதிட்டா எப்படி? பாரதியார் என்னையா பண்ணா வாயா, சீமானா இருந்தாலும் சரி, இவனுங்களா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு ஒரு இயல்பு இருக்குது.
என்னன்னா இவனுங்களே அறிவிச்சுக்குவானுங்க. வரலாற்றிலேயே திராவிடம் சந்திக்காத ஒரு எதிரி, முதல் எதிரி நான் தான். ஏன்னா பிரஸ் மீட்டுக்கு வந்து டவுசர்ல உச்சா போயிடும். நீ வந்து திராவிடத்துக்கு எதிரியா? அண்ணா யாருன்னு தெரியுமா? பெரியார் யாருன்னு தெரியுமா? கலைஞர் யாருன்னு தெரியுமா? அம்பேத்கர் யாருன்னு தெரியுமா? இவங்க முன்னாலாம் நீ தூசு நிக்க கூட முடியாது. அவங்களுடைய பேச்சு திருச்சி செல்வேந்திரன், அவர் பேச்சுக்கு முன்னாடி நிக்க முடியுமா சீமானால? இப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆளு இந்த பிராமண கடப்பாறை அந்த கடப்பாறைன்றாரு. அந்த கடப்பாறைக்கு நல்ல பார்ப்பனர்களுக்கு கடப்பாறை கிடையாது, அது எல்லாமே சூத்திர கடப்பாறை தான். அந்த கடப்பாறை சூத்திர கடப்பாறை, பஞ்சம கடப்பாறை தான். திருப்பரங்குன்றத்துல பார்த்துட்டு இருக்கிறோமே, ராமரவிக்குமார் யாரு? சூத்திர. அவன் கூட வந்து எல்லாம் சண்டை போடுறவன் யாரு? அவனும் சூத்திர பஞ்சமம் தான். ஆனா மூளை எங்க இருக்குது? அது நீதிமன்றத்திற்குள்ள இருக்கிறது. அது வந்து தீபத்தூண் அப்படின்னு வந்து சொல்லுது. சர்வேக்கள்ல தீபத்தூண்னு சொல்லிருச்சு. சட்ட விரோதம், வழக்கை கையில் எடுத்தது சட்ட விரோதம், வழக்கை விசாரிப்பது சட்ட விரோதம், போய் நேரில் போய் ஆய்வு செய்யறது வந்து அதுலயும் வந்து தில்லுமுள்ளு. இத்தனையும் பண்ணி அந்த மூளை ஒரு தீர்ப்பை சொன்ன உடனே அதை அமல்படுத்துகின்ற காலாட்படையாக கூலிப்படையா? அங்க திருப்பரங்குன்றத்துல இந்து, உத்தபுரத்துல இந்து இல்லையா? உத்தபுரத்துல இந்துக்கள் இப்ப வரைக்கும் 60 வருஷம் ஆச்சு கோயில்ல போய் கும்பிட முடியல, கேட்டுட்டு இருக்கிறாங்க. மதம் மாற போறோம்னு சொல்லிருக்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள். நாங்க பெரிய பேரை கொடுப்போம், ஆனா அவங்களை எங்க வச்சிருப்போம்? நடைமுறையில் இழிவான நடைமுறையோடு தான் வைத்திருக்கிறார்கள். இதை நாம் சொல்லவில்லை, RSS காரர்கள் அவர்களே சொல்லுகிறார்கள். ஆகவே நண்பர்களே, இந்த அயோக்கியர்களிடமிருந்து விழிப்படைவோம். தொடர்ச்சியா நம்ம வந்து போராடுவோம். பெரியார் மண்ணை காப்போம். நீதிமன்றத்தின் வாயிலாக GR சுவாமிநாதனும், ஆளுநர் மாளிகையிலிருந்து RN ரவியும் தமிழ்நாட்டை ஆண்டு விடலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியது இருக்கிறது. இது பெரியார் மண். இன்னைக்கு கேட்கிறாரு GR சுவாமிநாதன், என் தீர்ப்பை செயல்படுத்தலையே அப்படின்னு சொல்றாரு. இது பெரியார் மண். அந்த போலீஸ் சொன்னதா, we are not உங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சந்திப்பதற்கு தமிழ்நாடு தயார். அந்த உறுதியிலே நம்ம இருப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.